ஓகே, ஸ்பீட் டிஸ்டன்ஸ் டைம் ரிலேட்டடான சம்ஸ் பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 240 மீட்டர் நீளம் உள்ள ஒரு ட்ரெயின் வந்து ஒரு கம்பத்தை 12 செகண்டில் கிராஸ் பண்ணது. அதே ட்ரெயின் 400 மீட்டர் நீளம் உள்ள ஒரு பிளாட்ஃபார்மை எவ்வளோ செகண்டில் கிராஸ் பண்ணணும்னு கேட்டிருக்கா. ஃபர்ஸ்ட் டிஸ்டன்ஸ் பார்க்க போகிறோம். டிஸ்டன்ஸுங்கிறது இங்கே ட்ரெயினும் போல், ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் கம்பேர் பண்ண போகிறோம். ட்ரெயின் லென்த் ப்ளஸ் போல் லென்த். போலோட லென்த் வந்து ட்ரெயினோட லென்த்தை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப சிறுசு, அதனால போல் லென்த்தை நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஸோ டிஸ்டன்ஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெயின் லென்த்தை எடுத்துக்கலாம், 240 மீட்டர். டி ஈக்குவல் டு எவ்வளோ, 12 செகண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஸ்பீட் என்னன்னு கொடுக்கல, ஸோ அதான் கண்டுபிடிக்க போகிறோம். டிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்ன, டி ஈக்குவல் டு எஸ் இன்ட்டு டி. இதுலேருந்து எஸ்ஸை கொண்டு வரலாமா, எஸ் இஸ் ஈக்குவல் டு டி பை டி. இப்போ இதோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம், 240 டிவைடட் பை 12. இதை சால்வ் பண்ணோம்னா 20 மீட்டர் பர் செகண்ட் நமக்கு ஸ்பீடு கிடச்சிச்சு. நெக்ஸ்ட் வந்து அடுத்த டிஸ்டன்ஸ் பார்க்க போகிறோம். அது ட்ரெயின் லென்த்து ப்ளஸ் பிளாட்ஃபார்ம் லென்த்து, இந்த ரெண்டு லென்த்தை ஆட் பண்ணுறோம், டிஸ்டன்ஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ ட்ரெயினோட லென்த்து வந்து 240 மீட்டர் ப்ளஸ் பிளாட்ஃபார்மோட லென்த்து 400 மீட்டர். இது ரெண்டும் ஆட் பண்ணாமல் 640 மீட்டர் டிஸ்டன்ஸ் கிடைச்சிருச்சு. ஸ்பீடு வந்து சேம் தான், ட்ரெயினோட ஸ்பீடு 20 மீட்டர் பர் செகண்ட். நெக்ஸ்ட் டைம் தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபார்முலா டி இஸ் ஈக்குவல் டு எஸ் இன்ட்டு டி. ஸோ டியோட வேல்யூ வந்து 640 ஈக்குவல் டு எஸ்ஸோட வேல்யூ 20 இன்ட்டு டைமோட வேல்யூ 3, அதனால அதை டீன்னு வச்சுருக்கோம். இப்போ டி இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ இருக்குது, 640 டிவைடட் பை 20. இதை சால்வ் பண்ணோம்னா எனக்கு கிடைக்கும், டி இஸ் ஈக்குவல் டு 32 செகண்ட்ஸ். அப்போ 32 செகண்ட்ஸில் வந்து அந்த ட்ரெயின் வந்து அந்த பிளாட்ஃபார்மை கிராஸ் பண்ணுது. நெக்ஸ்ட் சம், ஒரு ட்ரெயின் வந்து 108 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து ஒரு பிளாட்ஃபார்மை வந்து 18 செகண்டில் கிராஸ் பண்ணுது. அப்போ இந்த பிளாட்ஃபார்மில் நிற்கிற ஒரு மேனை வந்து அதே ட்ரெயின் வந்து 10 செகண்டில் கிராஸ் பண்ணுது. அப்போ பிளாட்ஃபார்மோட லென்த் எவ்வளோங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸ்பீடு வந்து என்னது, 108 கிலோமீட்டர் பர் ஹவர். ஸோ இதை வந்து என்னவா மாற்றணும், மீட்டர் பர் செகண்டாக மாற்றினதுக்காக 5/18 மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் டி ஈக்குவல் டு 10 செகண்ட்ஸ். ஏன்னா இங்கே வந்து நம்ம வந்து ட்ரெயினையும் மேனு இவங்க ரெண்டு இதை பற்றி கம்பேர் பண்ண போகிறோம். அதனால மேனை எவ்வளோ கிராஸ் பண்ணுது அந்த ட்ரெயின், ஸோ அதோட டைத்தை தான் ஃபர்ஸ்ட் எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ட்ரெயின் லென்த் ப்ளஸ் மேன் லென்த். இங்கே மேன் லென்த் வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ண தேவையில்லை, ட்ரெயின் லென்த்தை மட்டும் எடுத்துக்கிட்டா போதும். ட்ரெயின் லென்த் இங்கே நம்ம கொடுக்கல, ஸோ அதான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதுக்கு ஃபார்முலா என்ன, டிஸ்டன்ஸ் ஃபார்முலா டி இஸ் ஈக்குவல் டு எஸ் இன்ட்டு டி. எஸ்ஸோட வேல்யூ வந்து 108 இன்ட்டு 5/18 இன்ட்டு டியோட வேல்யூ 10. ஸோ இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு ட்ரெயினோட லென்த்து கிடைச்சிரும், 300 மீட்டர். நெக்ஸ்ட் இப்போ ட்ரெயினையும் பிளாட்ஃபார்ம் இது ரெண்டையும் கம்பேர் பண்ண போகிறோம் டிஸ்டன்ஸுக்கு. ட்ரெயினோட லென்த்து நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம், பிளாட்ஃபார்மோட லென்த்து தான் நம்ம கண்டுபிடிக்கணும். டி இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு, பிளாட்ஃபார்ம் எவ்வளோ நேரத்தில் கிராஸ் பண்ணுது, ஸோ அந்த டைம் மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டா போதும். டி இஸ் ஈக்குவல் டு 18 செகண்ட்ஸ். பிளாட்ஃபார்மோட லென்த்து நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். டிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்ன, டி இஸ் ஈக்குவல் டு எஸ் இன்ட்டு டி. டி ஈக்குவல் டு எஸ்ஸோட வேல்யூ என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், 108 இன்ட்டு 5/18 இன்ட்டு டியோட வேல்யூ 8. இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணோம்னா டி இஸ் ஈக்குவல் டு 540 மீட்டர் கிடைக்குது. இந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரெயினோட லென்த் பிளாட்ஃபார்மோட லென்த் ரெண்டு சேர்த்து தான் நமக்கு டி கிடைச்சிருக்கு. பிளாட்ஃபார்மோட லென்த்தை இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். டி இஸ் ஈக்குவல் டு ட்ரெயின் லென்த் ப்ளஸ் பிளாட்ஃபார்ம் லென்த். டிஸ்டன்ஸ் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம், 540 மீட்டர் ஈக்குவல் டு ட்ரெயினோட லென்த் எவ்வளோ, 300 ப்ளஸ் பிளாட்ஃபார்ம் லென்த். ஸோ இதை வந்து பிளாட்ஃபார்ம் லென்த்தை கண்டுபிடிச்சிடலாமா, கண்டுபிடிச்சோம்னா என்ன வரும், 540லேருந்து 300 போயிடுச்சுன்னா 240 மீட்டர். அப்போ பிளாட்ஃபார்மோட லென்த்து 240 மீட்டர். நெக்ஸ்ட் சம், ரெண்டு ட்ரெயின் இருக்கு. பிளாட்ஃபார்மில் நிற்கிற ஒரு மேனை வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்து 36 செகண்ட்ஸ்லையும் அண்ட் 26 செகண்ட்ஸ்லையும் கிராஸ் பண்ணுது. அந்த ரெண்டு ட்ரெயினையும் வந்து ஒன்றுக்கு ஒன்று எவ்வளோ செகண்ட்ஸில் கிராஸ் பண்ணிக்கிறதுனா 30 செகண்ட்ஸ்லேயே கிராஸ் பண்ணிக்கிறது. இப்போ அந்த ஸ்பீடோட ரேஷியோ கேட்டிருக்கா, ரேஷியோ ஆஃப் த ஸ்பீட் வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ரெண்டு ட்ரெயின் கொடுத்துருக்கலாம், ட்ரெயின் 1 ட்ரெயின் 2 நம்ம எடுத்துக்கிறோம். அதுக்கு டிஸ்டன்ஸ் பார்க்க போகிறோம். அப்போ டிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்ன, ட்ரெயின் 1க்கு d1 ஈக்குவல் டு s1 இன்ட்டு t1. ட்ரெயின் 1 வந்து எத்தனை செகண்டில் கிராஸ் பண்ணுது, 36 செகண்ட்ஸில் கிராஸ் பண்ணுது. அப்போ d1 ஈக்குவல் டு s1 இன்ட்டு 36. நெக்ஸ்ட் ட்ரெயின் 2. ட்ரெயின் 2க்கு வந்து என்னது, டிஸ்டன்ஸ் ஃபார்முலா d2 ஈக்குவல் டு s2 இன்ட்டு t2. இங்கே ட்ரெயின் 2 எத்தனை செகண்ட்ஸில் கிராஸ் பண்ணது, 26 செகண்ட்ஸில். அப்போ d2 ஈக்குவல் டு s2 இன்ட்டு 26 செகண்ட்ஸ்.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 ட்ரெயினுமே வந்து 30 செகண்ட்ஸ்ல கிராஸ் பண்ணுது. ஸோ அதுக்கு எப்படி டிஸ்டன்ஸ் ஃபார்முலா எழுதுவோம், d1 plus d2 equal to s1 plus s2 into டைம் வந்து ஒரே செகண்ட்ல கிராஸ் பண்றதுனால 30 நம்ம போட்டுருக்கோம். நெக்ஸ்ட் d1 வந்து நம்ம வந்து ட்ரெயின் 1ல கண்டுபிடிச்சிருக்கோமா அந்த வேல்யூ வந்து அதுக்கு பதிலா சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி d2க்கு வந்து ட்ரெயின் 2ல இருக்கிற வேல்யூ d2 ஓட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணா போதும். ரைட் சைடுல இருக்கிறது s1 plus s2 into 30 அது எதுவும் சேஞ்ச் ஆகாது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடுல 36 s1 plus 26 s2 அப்படியே தான் இருக்கு. இந்த 30 கொண்டு s1 ஓட s2 ஓட மல்டிப்ளை பண்றோம். அப்ப 30 s1 plus 30 s2. நெக்ஸ்ட் s1 அப்பலாம் ஒரு சைடு s2 அப்பலாம் ஒரு சைடு நம்ம வந்து கொண்டு போக போறோம். ஒண்ணா சப்ட்ராக்ஷன்ல வந்துருமா, அப்ப 36ல இருந்து 30 போச்சுன்னா 6s1, 30ல இருந்து 26 போச்சுன்னா 4s2. இது சிம்பிளிஃபை பண்ணோம்னா 3s1 equal to 2s2. இங்க ரேஷியோல கொடுத்திருக்கனால நம்ம ஆன்சர் ரேஷியோல எழுதணும். அப்ப s1 by s2 equal to என்ன வரும், 2/3. அப்ப s1 is to s2 is equal to 2 is to 3.